ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவன்ல எபிசோட் 181 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் போட்டு இந்த வீடியோ கூட வந்துப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் பயங்கரமாக இருக்கும், சரியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட் சின்ன சின்ன விஷயங்களை காட்டுறாங்க, அதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடறாங்க. இந்த எபிசோடு போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னு காட்டுறாங்க. 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடி எழுதிருப்பா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபியை பார்த்தீங்கன்னா வர சொல்கிறப்பா. எல்ஃபியை பார்த்தீங்கன்னா வந்தவொடனே இந்த மாதிரி லேடி எல்டர் நீங்கள் என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, உடனே லேடி எல்டரும் பேச ஆரம்பிப்போம் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நம்ம போகிற டீமுக்கு எல்லாருமே வயசானவங்க தான். உன்னை அப்புறம் ஜூஃபேங் 2 பேர் மட்டும்தான் யங்கான பீப்புள்ஸ். நான் ஏன் உங்கள் 2 பேரையும் செலக்ட் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த லேடி எல்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபிட்ட கேட்பா. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபி கொஞ்சம் நேரம் யோசிச்சு சொல்லுவா. ஏன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ட்ராகன் அப்புறம் ஃபீனிக்ஸ் அந்த ஃப்ரூட் தவற விட்டேன். ஜூஃபேங் நானும் சேர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா போதி ஹாட் அந்த விஷயத்தை தவற விட்டோம். அதுக்காக திரும்ப ஏதாவது எங்களால் பண்ண முடியுமான்னு பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி போன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லையான்னு கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரூட்டை பற்றிலாம் கவலைப்படாது, அதனோட பிளட் எசன்ஸ் இருந்தால் போதும், திரும்ப பார்த்தா அந்த எனர்ஜி உன்னால் கெயின் பண்ண முடியும். அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. ஸோ இந்த ஒரு பேட்டில் வாய்ட் ட்ராகன்ஸ் நடக்கிற இந்த ஒரு பேட்டில் தான் நமக்கு சரியான நேரம். ரொம்ப காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த எவன்லி ஃபீனிக்ஸ் டீமன் கிளான் அது பார்த்தீங்கன்னா அவங்க கிளானுக்கு பார்த்தீங்கன்னா தோத்துட்டே இருக்கும். அவங்களால அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியல. இந்த பேட்டில் கரெக்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். நீ உன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, உனக்கான நேரம் வரும். இது எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி போச்சுன்னா நம்ம கிளான் மொத்த இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக ஸ்கெட்ச போகிறா. ஸோ இது எல்லாத்தையும் எல்வி பார்த்தா யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல டூஷங் 2 பறவை கிராண்ட் எல்ஸ் 2 பேரும் திருச்சிடுவாங்க. பிரதர் உனக்கு ஒன்றும் ஆகலையே இருக்கேன். இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்த செகண்ட் ஹீரோ அங்கே நான் 2 டூஷங்கு பட் ஒன்றும் பண்ண முடியல போலையே அப்படின்னு ஹீரோ வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவனோட என்ன தைரியம் அவனுக்கு, நம்ம கிளானை வேணும்னு அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நீ கண்டிப்பாக இங்கே சாகப்படுறதுல நாங்களும் போனால் போதுன்னு பார்த்தா நீ ஓவரா பெஸ்ட் இல்லை, உன்னை கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் கொள்றோம்டா. என் பிரதரோட சுப்ரீம் டெக்னிக் மாதிரி உன்னால் ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு இருக்க. ஸோ அந்த கொளுத்த பறவை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வயிற்றை ஓப்பன் பண்ண அதுக்குள்ள திமிங்கலம் ப்ளூ வேல் ஸ்பிரிட் அதை பார்த்தீங்கன்னா சமன் பண்ண மாதிரி அதுக்குள்ள இந்த ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா ஹீரோ முழுங்க ஹீரோட பலாயிரம் மடங்கு அது பெருசாக இருக்குது. ஸோ ஹீரோ தப்பிச்சு போக ஆரம்பிக்க இதை பார்த்த உடனே அந்த ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அவனை பார்த்தா எக்கச்சக்க லேசமே அனுப்பிச்சிடுறான். உன்னால் இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு, இதில் மாட்டினா நீ கண்டிப்பாக சாவடா சொல்லிருக்க. ஸோ 2 பக்கம் அட்டாக் வரும். ஹீரோ பண்ண அந்த ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா அவனை முழுங்கிட்டோம். சாவிடான்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க, முழுசாவே முழுச்சு. இதை பார்த்துட்டு நான் பாலுங்கையில் சியோயான் எங்மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் டீமன் ஃபீனிக்ஸ் இருக்க, அருமையிட அவன் சாவ போகிறான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ வேலும் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்க. ஸோ இவனுங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அது வயிற்று ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட்ராய் ஆக்கிறமே தெரியல. ஹீரோ வெறி கொண்டு இது நான் எப்படியாவது பொட்டைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெளியே சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கிறதுல என் பிரதரோட டெக்னிக் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி டூஷங் 1 ஸ்டாரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ சாவதாண்டா போறன்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான இந்த இடத்துல. இதை பார்த்தவொடனே இந்த ஜூஃபேங் சொல்கிறான் இந்த இடத்துல, சியோயா நீ ஃபைனலாக மாட்டிக்கிட்ட, நீ சாவறது உறுதிரா அப்படின்னு இருக்க. ஹீரோ சரி ஓகே, என்னால் இதை உடைக்க முடியலனா இதை நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹெவன் கிரியேஷன் பிளான், கிரேட் ஹெவன் கிரியேஷன் பிளான் அது என்ன பண்ணும், சுற்றிக்கிற எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி சப்ரஸ் பண்ணக்கூடிய பவர் அது. ஸோ இந்த மொத்த வேர்ல்டு எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா அந்த ஸ்பிரிட்டையே மொத்தம் சப்ரஸ் பண்ணிட்டு ஹீரோ சின்ன பால் மாதிரி அடைக்கிற இடத்துல என்ன நடக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவ்வளோ பேச்சு வெட்டிக்க விட்டுவான் பாருங்க, எல்லாரும் திருச்சிட்டு போராடுங்க இந்த இடத்துல. இதை பார்த்து எல்ஃபி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் எப்படி இந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கம்பீரமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எப்படி இதை பண்ணா, இது ஒரு காட் லெவல் ஹெவன் லெவல் ஸ்கில், இது எப்படி இந்த பையனுக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு அவனு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. என்னப்பா இவ்வளோதானா உங்கள் விஷயம், நீங்களும் என்னமோ பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் முடிஞ்சா அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. வெறி கொண்டு அவனுங்களை கண்டிப்பாக இது பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
நம்ம யாமிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேடியில் அவங்க சண்டை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம யாமிங் பிரச்சனை பார்த்தோன்னா வந்து அவளை வந்து பிடிக்கிற ஒரு பிரச்சனை மாதிரியான டெக்னிக் அமைச்சு விட்ருக்கா. அவளும் வந்து தப்பிச்சு போக வந்து ட்ரை பண்ணிருக்கா அந்த இடத்துல. ஸோ அதுவும் வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அவளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீனிக்ஸ் உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா உருமாறி இதை பார்த்து வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த அட்டாக்கை. ஸோ அந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, அப்படியே அவளை கொஞ்சமாக பின்னாடி இருக்கிற கற்களை இடிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நெட்ட தரமாட்டு இருக்கா. இதை பார்த்தவொடனே வந்து எல்டர் சிஸ்டர் அப்படின்னு இருக்கா. உடனே ஹீரோ அவளை பற்றி கவலைப்படுற ஆளுகளாம் நீங்கள் இல்லைடா அப்படின்ட்டு அவன் காலில் மெருக்கிறதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு இருக்கான். இப்படிங்களையும் விட்டாமல் தப்பிச்சு பார்த்து அங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த கிறிஸ்டல் பால்ஸ் இருக்கு பார்த்தா வஜ்ரா பால்ஸ், அதை அமுச்சு விட்டு இவனுக்கு லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு என்னதான் தப்பிச்சாலும் அந்த பால்ஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் மாரி விடாமல் ஒரு கட்டத்தில் நிறுத்தி அவனுங்களை சுற்றி வந்து ஒரு பிரிசன் மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி நேரத்தில். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கோல்டன் பிரிசனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ பிரதர் கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், நம்மளோட ட்ரம் கார்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்க. நம்ம பிளட் எசன்ஸ் அவன் டீமன் கிளானோட பிளட் எசன்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஃபீனிக்ஸோட பிளட் லைன் கண்டிப்பாக நமக்கு பவர் தரும். இவன் இந்த பையனை கண்டிப்பாக கொன்னே ஆகணுன்ட்டு அவனுங்களும் பேசிகிட்டு இருக்க. ஒரு கடை இந்த பிரிசனும் பார்த்தா பயங்கரமாக வந்து சுத்த ஆரம்பிச்சதுல. ஸோ ஹீரோ பவர் கொடுக்க அவனுங்களும் வந்து அந்த ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் பார்த்தா அந்த பிரிசனை வந்து பிளாஸ்ட் ஆச்சு. அவனுங்களும் முட்டியாமல் பார்த்தா ரத்தம் காக்கிட்டு பார்த்தா முட்டியாமல் நின்றுக்கிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் சாவங்கடான்னு அட்டாக் பண்ண அவனுங்களும் பார்த்தா வந்து ஃபீனிக்ஸோட உருவத்தை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தடுத்துக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறதுல கிரேட் எல்டர்னு சும்மா இல்லாமல் ஜூஃபெங் கத்துவான் பாருங்க. ஹீரோ உடனே திரும்பி பார்த்தோம். ஜூஃபெங்கை பார்த்த உடனே வந்து ஸோ பைத்தான் எல்டர்ஸ் அந்த ஜூஃபெங்கி வந்து சிறப்பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட உடனே பைத்தான் எல்டர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே சிறைப்பிடிங்க காட்ஸ் அப்படின்னு பாருங்க. அவனுங்களை சிறைப்பிடிக்க போறாங்க. இதை பார்த்தோன்னே இல்லை நம்ம வந்து முதல்ல வந்து ஃபார்மேஷனை போடுங்க, டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் கத்த ஆரம்பிக்க. ஸோ ஜூஃபெங் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா டீமன் ஃபீனிக்ஸோட பெல் அந்த ஒரு ஏன்ஷியன்ட் பெல் சம்மந்தத்தில் இது டூசூன் லெவலில் வந்து ஃபீனிக்ஸ் பெல் தான் எவ்வளோ நேரம் தாக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெளியிலேருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில். ஸோ இவனுங்களை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த டூஷெங்கா வந்து ஸோ இல்லை கண்டிப்பாக வந்து மாட்டக்கூடாது, நான் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பிரதர் நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்ட்டு அவனுங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனிக்ஸ் ஃபார்மை பார்த்தீங்கன்னா எடுக்கிறானுங்க இதில். ஸோ நான் கண்டிப்பாக நம்ம பிளட் அடிச்சு யூஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு 2 பேரும் ஃபீனிக்ஸ் ஃபார்மாக மாறி அவனுங்க வாயிலேருந்து ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் பண்ணி ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பானுங்க அந்த இடத்துல. ஸோ அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ உடனே ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணோம், அவன் வந்து ரீசெண்டாக கற்றுக்கிட்டால நம்ம வந்து டீமன் சைட் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த ஹெவன்லி கோல்டன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வாங்க அந்த இடத்துல. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பிளாம் எல்லோ ஸ்ப்ரிங் பிளாம் நம்ம வந்து கோல்டன் ஹேண்ட்ஸ் ஹெவன்லி கோல்டன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கோல்டன் ஹேண்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக் தடுத்து நிறுத்து அதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவனுக்கு கிட்ட வந்தவுடனே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது பிரதர், நம்ம வந்து நம்ம பிளட் லைன் பவரை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவங்களோட பிளட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸோட பிளட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போகிறானுங்க. அந்த ஃபார்மேஷனை போட்டதுனால அவனுக்கு பவர் இன்னும் அதிகமாகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் அடிக்க ஆரம்பிக்க அந்த பவர் இந்த ஹெவன் லெவல் டெக்னிக்கே பார்த்து நான் வந்து தடுத்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுல. ஸோ இப்படியே போயிட்டு ஹீரோ என்ன பண்ணா, சரி இதுக்கு மேலே வந்து பொறுக்க முடியாது அப்படின்ட்டு தலைவன் அவனோட பிளட் லைன் பவரை யூஸ் பண்ணாம பாருங்க. அவனோட சோல் மார்க் கொய்யால அடுத்த செகண்ட் எக்காச்சக்க எனர்ஜி வரும். அதை வச்சு சும்மா ஜஸ்ட் இப்படி தள்ளினதுக்கே பார்த்தா அந்த அட்டாக் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. இவன் ஆறா எப்படி இந்த லெவலுக்கு அதிகமாகுது, எப்படி இந்த லெவலுக்கு பவர் அதிகமாச்சு கத்திக்கிட்டு இருக்க. அந்த கை பார்த்தா வந்து 2 பறவைங்களே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோழி கடையில் பிடிப்பாங்கல சிக்கனை பிடிக்கிற மாதிரி ஒரு பூச்சி பிடிக்கிற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. இது இல்லை நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே கத்திக்கிட்டு இருக்க நேரத்தில். ஸோ இந்த சத்தத்தை கேட்டவுடனே இந்த பெல்லுக்குள்ள எல்ஃபிக்கு கேட்குறதுல இல்லை இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சியோயான் அந்த 2 எல்டரும் வந்துனா தோக்கடிச்சிட்டானா, எப்படி இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, அவன் உண்மையிலே என்னோட ஸ்ட்ராங் ஆகிட்டானா அப்படின்ட்டு அவளுக்குலாம் வந்து ஒன்றும் நம்பவே முடியல. அவனும் பார்த்தா மன வருத்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். நார்மல் ஃபார்முக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனோட சோல் மார்க் ரொம்பவுமே பவர்ஃபுல் நமக்கு தெரியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா 2 எல்டரோட நெத்திலையும் அந்த தலையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சீலை போட்டான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அது 2 அசையா மாதிரி மாட்டிக்க அவன் ஹீரோ என்ன பண்ணுறான், அது 2 சின்னதாக மாட்டி ஜஸ்ட் சிக்கன் கடையில் சிக்கனை பிடிக்கிற மாதிரி கையில் பிடிச்சி வச்சுட்டு சரியான பண்ணதில்ல. இதை பார்த்தீங்கன்னா கிராண்ட் எல்டர்ஸ் 2 பேருமே வந்து சியோயான வந்து அவங்க 2 பேராலையும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த சோல் மார்க்கும் வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிடும். அடுத்த செகண்ட் ஹீரோ திரும்பி சரி ஓகே
ஓகே 2 டியூஷன் கூட சண்டை போடுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து உங்கள் பக்கம் வருவோம் அப்படின்ட்டு ஹீரோ திரும்ப ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே வந்து ஒரு ஓகே சேவன் பிரதர் வந்துட்டார் அப்படின்னு இருக்கா. ஸோ ஹீரோ நடந்துரும்போது டிமென்ஷனை ஒட்டச்சிட்டு ஜஸ்ட்டு எல்லா எல்டரையுமே பார்த்தீங்கன்னா வந்து அமுச்சு விட்டு இந்த இடத்துல இந்த 2 எல்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிராகன் ஃபினிக்ஸ் ஃப்ரூட் எடுக்கும்போது டூசூன் லெவலில் இருந்துட்டு என்ன வேலை பண்ணானுங்க இவனுக்கு 2 பேரும் இப்போ இருக்கிற அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோ வந்து ஜஸ்ட்டு சும்மா அவன் கையை அப்படி நீட்டு சின்ன அட்டாக் பண்ணுவான். அதுக்கே பார்த்தா அவ்வளோ நேரம் அந்த பெல் இருந்து ஒட்டச்சி சுக்கணும் போயிட்டு இருக்கிற எல்டாஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடுனான்னு கத்துறானுங்க. ஹீரோ உடனே திரும்பி வாங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவான் பாருங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதேத்தில் மாட்டிவாங்க. ஹீரோட ஆறா அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். அந்த இடத்துல அவனோட சோல் ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஒரு ஷீல்டு பேரியன்மே நிற்க ஒருத்தராலே பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியல. அவங்களும் ட்ரை பண்ணிருக்கான்னு உடச்சிடலாம், பட் ஒன்றுமே வேலைக்கு வரல. இதை உடனே வந்து ஜூஃபெங் சொல்லுவான், நான் தான் எங்கள் ட்ரைபோட வந்து ஃபியூச்சர் வந்து கிங் ஆக போகிறேன், உனக்கு என்ன ட்ரெஷர் ஒன்று தரேன் சிவானி எங்களை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டனே உங்கள் குப்பை ட்ரெஷர்லாம் வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னா அவனுக்கா ஒரு மாதிரி அசிங்கமாக வச்சுல இப்போ ஒழுங்கால் விட போகிறீங்க இல்லடா கத்திக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் பைத்தான எல்டர் பார்க்குறால அவரு சொல்கிறதுல. ஸோ வந்து இந்த பவர் ரொம்பவுமே வந்து கொட்டூரமாக இருக்குது. இவ்வளோ அதிகமான பவர் இந்த சின்ன வயசுலேயேவா. நல்ல வேலை என்னோட ஓல்டு லீடர்ஸ் சொல்கிற பேச்சு கேட்டு இவனை மட்டும் நான் பகைச்சிருந்தேன் அப்படின்னா என் மொத்த ட்ரைபையுமே அழிச்சிருப்போம். நல்ல வேலை இவன் கூட வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டுருக்கான இந்த இடத்துல. ஸோ ஹீரோ நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் வந்து ஸோ பிரதர் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகலையா அப்படின்னு மாதிரி சொல்லி எங்கள் மாதம் கேட்டுருக்கேன். இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலன்னு இருக்கா. இந்த இடத்துல இந்த லேடி எல்டரும் நம்ம வந்து யாமிங் பிரதரும் சண்டை போட்டுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து லேடி எல்டர் ஒரு நிமிஷம் இதுக்கு மேலே நீ சண்டை போட அவசியம் இல்லை, நீ மட்டும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தனா இவங்க 11 பேரையும் கொண்டு போட்டுருவான் அப்படின்ட்டு அவனும் ஹீரோவும் பாராட்ட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தா வந்து நம்ம பிரதர் யாமிங் அவரும் சரி அந்த லேடி எல்டரும் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குற இடத்துல உன் கண்ணை திறந்து தெளிவாக பாருன்னு சொன்னதுக்கப்புறமா ஸோ அந்த 2 எல்டரு ப்ளஸ் இங்கே இருக்கிற மாட்டின டூசூனில் இருக்கிற எல்லாரும் முக்கியமான எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே நம்ம யாமிங் பரவாயில்ல பிரதர் உங்களோட பவர் ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது, ஈவன் நான் வரலனாலும் நீங்களே இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிருவீங்க போலே அப்படின்ட்டு இருக்க. ஸோ உங்களை நினச்சான்னு ரொம்பவுமே வந்து பெருமையாக இருக்குது, நீங்கள் ரொம்பவுமே ஃபர்பிடனான ஒரு ஆள் அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் ஒரே ஒருத்தர் 2 டூஷங்க சமாளிச்சிருக்கீங்க, ரொம்பவுமே வந்து அற்புதம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அப்படின்ட்டு இந்த விஷயம் மட்டும் எங்கள் பீஸ்ட் ரீலிமில் இருக்கிற மற்ற பீஸ்ட்டுங்களுக்கு தெரிஞ்சா இந்த கிளானை பார்த்து நீங்கள் சாதா கோழியா வான்கோழியான்னு கேட்டே கிண்டல் பண்ணுவானுங்களே, அருமையான விஷயமாச்சு அப்படின்னு அவரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற இந்த கிரேட் எல்டர் வந்து யோசிக்கிற அந்த இடத்துல ஸோ என்னோட பெருமைக்குரிய ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தோத்துட்டிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவளும் பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங்கில் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிக்கிற இந்த இடத்துல. ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சில்ல, நீ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலாம் இவங்களை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிற அந்த இடத்துல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா, நீ மட்டும் அவங்கள கொன்ன அப்படின்னா எங்கள் அப்போ டீமன் ஃபீனிக்ஸ்ல நீ வந்து எதிரி அப்படி நீ சாவர வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக வந்து சித்திரவதைப்படுத்தி கொள்ளு அப்படின்னு இருக்க. உடனே ஹீரோ சொல்ல அந்த இடத்துல ஆல்ரெடி உங்கள் கிளானை கூட நான் வந்து ரொம்ப நாளாக எதிரியாக தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன கேவலமான இருக்கு இதெல்லாம் பேசலாம் வந்து பூச்சாண்டில என்கிட்ட காட்டாத அப்படின்னு இருக்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று சொல்லிருக்க அந்த இடத்துல நான் சொல்றதை கேட்டனா உன்னோட 2 எல்டருங்க தப்பிப்பானுங்க அப்படின்னு இருக்கா. இதை கேட்ட உடனே பார்த்தா அந்த லேடி எல்டர் இறங்குறா, உனக்கு என்ன தாண்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லப்பா எனக்கு ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரே விஷயம் உங்களுடைய ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் ட்ரைப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ட் டிராகன் இந்த வாரில் நீங்கள் கலந்துக்க கூடாது புரியுதா, இது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்ல. இந்த இடத்துல உடனே சொல்லுவான் நாங்கள் கலந்துக்கணும்னா வந்து அந்த இந்த ஈஸ்ட் டிராகன் ஜெயிச்சிருமா, ஸோ அதெல்லாம் வந்து வாய்ப்பே இருக்கா. உடனே ஹீரோ சொல்லுவான் அது ஜெயிக்குதோ இல்லையா அந்த விளக்க நம்ம ஏறலாம், உனக்கு தேவையில்லை, நான் கேட்டதை மட்டும் நீ பண்ணா போதும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த இடத்துல இப்போ மட்டும் உன் ட்ரைபை கூட்டிகிட்டு நீ போயிட்டுனா எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இவங்க எல்லாரையும் வந்து கொன்று உன்னையும் சிறப்பிடிச்சிரும், மொத்த பேர் சிறப்பிடிச்சிருவோம் என்னோட பிரதரோட சப்போர்ட்னால அப்படின்னு பாருங்க. இதை கேட்ட ஒன்று சொன்னதில்ல உன்னால் உண்மையில நான் சிறப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறியாடா, நான் ஒன்றும் அவ்வளோ வீக்கில் கிடையாது, முடிஞ்சா வாடா அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் ஈஸி இல்லை, எங்கள் கிளானை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் பேசிட்டு இருக்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்கல்ல உங்கள்கிட்ட இதுக்கு மேலே வந்து விளையாடிக்கிட்டு எனக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறத செஞ்சனா ஓகே இல்லைனா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுரும் அப்படின்னு ஹீரோ ஃப்ளேம் எடுத்துகிட்டு கிட்ட போய்கிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே சொல்லுவாங்கல்ல நான் செல்ஃப் டிஸ்ட்ராக்டிங் ஆனால் எவ்வளோ பெரிய வெட்டி பேர்படும் தெரியுமான்னு இருக்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ 3 அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியும், அவளும் கோவத்தை சுற்றிக்கிற கல்லாம் உடைக்க 2 1 அப்படின்னு ஹீரோ கவுண்டர் மாட்டுக்கு அந்த கிட்டத்தட்ட 0 கொல்ல போகிறேன்னா நான் சாப்பிட்றேன் போது நிறுத்துறா அப்படின்ட்டு அவளுக்கு கத்த ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ நிறுத்திட்டு சார் நான் வந்து ஒத்துக்கிட்டு தொலைகிறேன் வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன் அந்த இடத்துல.
எங்கள் ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரைக் இந்த இடத்துல இந்த வாய் ட்ராகன் வாரில் கலந்துக்காது போதுமாடா உனக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்தா வந்து கேட்டுக்கிட்டு வந்த இடத்துல இதை கேட்டவனே ஹீரோ நீ சொல்கிறது ஓகே தான் பட் இருந்தாலும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் இந்த ஜூஃப் எங்கே இருக்கால அவனை பார்த்தா பிடிக்கிறான் டி என்னடா பண்ணுற அப்படின்ட்டு இந்த இதில் சியோயான் கத்திக்கிட்டு இருக்க உடனே அவனை பிடிச்சி அவனோட டுவோ குய் அவனோட பவர் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து சீல் பண்ணுறான் சீல் பண்ணிட்டு பார்த்தோன்னா அவனோட அந்த ஒரு சோல் சீல் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் மேலே வந்து போட ஆரம்பிக்கிறான் அந்த இதில் நீ உன் பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணுறது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாளலாம் இல்லை இப்போ உன்னை வந்து எல்லாரையும் அமுச்சு விட்டு அப்படின்னா நீ ஃப்யூச்சரில் திரும்ப நிறைய பேர் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவேன் உன்னால நம்ப முடியாதுன்ட்டு ஹீரோ என்ன பண்ணுற அவனோட சோல் மார்க்கை வச்சு ஸோ இந்த ஜூஃபெங் அவனோட நெத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீலை போடும் அவனையும் மயக்கமாயிட்டு அவனையும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை ரேஞ்சுக்கு வந்துடும் 3 பறவைங்களும் ஹீரோ வந்து கையில் பிடிச்சி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிராகன் பிரச்சனைலாம் முடிஞ்சதுமா இவங்க எல்லாரையும் நான் வந்து விடுவிப்பேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து கிளம்பு நீ மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு எதிராக மொத்த பெரிய கொண்டு போட்டு போயிடுவேன் 3 பறவைகளும் வறுத்து வச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஏன்ஷியன் வாய் டிராகன் பிரச்சனை நீ சேரக்கூடாதுன்னா உடனே பிரதர் அருமைடா அப்படின்ட்டு நான் ஓல்டு பறவை பாத்தியா நான் சொன்னேன்ல இவன் சாதாரணமான ஆள் இல்லைன்ட்டு ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கல வாங்கிட்ட எப்படி பேசுவான் நான் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு அவளுக்கா ஒரு பக்கம் கடுப்பு என்னை எவ்வளோ எல்லோ பெருமையாக பேசுவாங்க எவ்வளோ ஒருத்தவங்க பேச மாட்டான் ஆனால் இந்த சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி நான் இப்படி அசிங்க பண்ணணும்னு இருந்திருக்கு சே அப்படின்ட்டு அவனு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஹீரோ வந்து அவங்களாம் பேச டைம் இல்லைன்னா சரி ஓகே மற்ற எல்லாரையும் வந்து விடுறா அப்படின்ட்டு இருக்க ஹீரோ ஒன்றே மற்ற எல்லாரையும் அமைச்சிடுவான் ஸோ அந்த ஃபோர்ஸை பார்த்தா வந்து இந்த லேடி எல்டர் வந்து காப்பாற்றி நிறுத்துவான் ஸோ லேடி எல்டர்னு இந்த இடத்துல எல்ஃபிஸோட வாயை மூடுங்க உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை குப்பைங்களா அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து அவளை கிளிகிலும் கிச்சிருக்க ஒன்றும் பேச முடியல சியோயான் இந்த பிரச்சனை ஞாபகம் வச்சுப்பேன் இதுக்கு கண்டிப்பாக என்னோட ட்ரைபனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவளும் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா எல்லாரையும் அமுச்சு விட்ருக்காங்க இடத்துல ஸோ எல்லாரும் போகிறது மாதிரி எல்ஃபி வந்து யோசிச்சு பார்ப்பேன் இந்த இடத்துல இவனை நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எவ்வளோ வீக்காக இருந்தான் அப்போவே இவனை நான் கொல்லாம விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது இப்போ நான் நினைக்கிறது என் கற்பனை விட அத்திக்கில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் கண்டிப்பாக இவனை நான் கொண்டாவணும் அப்படின்ட்டு அவரும் மனசுக்குள்ள அவ்வளோ வெறியில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து உடனே ஹீரோன்னு சொல்லுவாங்க இடத்துல ஸோ லேடி எல்டர் நீங்கள் கவலையப்படுத்தலை இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனை நானே ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறேன்பா அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கிளம்புவா ஆனால் நம்ம பிரதர் சும்மா இருப்பாரா இந்தாம்மா பரவா நாங்கள் வந்து உங்கள் கிளானை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி பார்சல் அமுச்சு விட்ருன்னு இருக்கா அவளுக்கா கொலவெறி பட் ஒன்றும் பண்ண முடியாமல் அவ்வளோ ஹீரோ முறைச்சிட்டு பார்த்து அங்கேருந்து போக நிற்கிறேன் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அருமைடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆண்மகனை பார்த்ததே இல்லை என்னோட பெருமைக்கு உரியவன்றா நீ அப்படின்ட்டு இருக்க என்னோட பிரதராக இருக்க ஒன்று தகுதி இருக்கிற அவரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் இருக்க ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகன் ஈஸ்ட் ட்ராகன் ட்ரைபுக்கு வந்து இந்த கிளானுக்கு போனன்ட்டு ஸோ இந்த 3 பறவைட்டு எல்டர்ஸ் கொடுத்து எல்டர்ஸ் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் ஸோ கண்டிப்பாக பிரதர் நீங்கள் கவலையே பட தேவையில்லை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ட்ராகன் ஐலண்ட் போகலாம் ஸோ ஜியான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க கைஸ் அடுத்த எபிசோட ப்ரிவ்யூவை வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து பார்த்துட்டு போங்க நினைக்கிறேன் அடுத்த எபிசோட் மரண மாதம் இருக்கும் ஸோ கரண்ட் வரைக்கும் நம்ம வந்து பிடிஎஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அமௌண்ட் வந்து ஒருத்தர் பேரும் 300 100 200 50 ஸோ 20 நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக முன்னாடியாவது வந்து வீடியோ போடணுன்னு ஒரு விஷயத்துக்காக வந்து நம்மளால் முடிஞ்சது பண்ணு பட் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் அமுச்சுட்டு எனக்கு வச்சுன்னா ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக இதுக்காகவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அடுத்த வீடியோ வந்து போட்டேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீல் பக்கம் போகுமா இல்லை வந்து ஷாலோ ஸ்டீர் 2 இதில் வந்து எது எடுத்துகிட்டு போய் கரண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் நான் ஜிபேயில் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் காட்டுற எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணியிருப்பேன் என்னோட தேங்க்ஸை சொல்லியிருப்பேன் சில பேருக்கு வந்து அதில் ஆப்ஷனே காட்டல ஸோ எல்லாருக்குமே அமுச்சுட்ட எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மைக் வாங்கிட்டு இன்னுமே நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுக்குற விதமாக உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கிஃப்ட் ஈவன் அது வந்து 5 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ அமுச்சுட்ட எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி நான் இன்னுமே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணல
அதில் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பாக கடன் பட்டிருக்கேன். ரொம்பவுமே நன்றி. தேங்க்யூ ஆல். ஸோ நம்ம வந்து பிடிடிஹெச்சோட நெக்ஸ்ட் எபிசோடோட அந்த ஒரு ப்ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். 182வது எபிசோட ப்ரிவ்யூ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஈஸ்ட் டிராகன் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேரியர் பார்த்தா சுற்றிக்கிறலாம் ஒட்டச்சிருப்பான இடத்துல ஸோ அந்த காட்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு அவங்ககிட்ட இருக்கிற சோல்க்கு ஒரு உருவ முடியும். இது எல்லாத்தையும் ஹீக்விங் பார்த்துட்டு சரியான டென்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அந்த சீனில் இவங்க 2 பேருக்குள்ள ஹேக்விங் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமாண்டர் ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம ஹேக்விங் அடிச்சு நொறுக்கியிருக்கான். எல்லாரும் ரத்த கலையிருக்காங்க. இவோட பார்த்தா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எல்டர் நம்ம சுப்பீரியர் எல்டர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தா கொல்ல போயிட்டு அவர்கிட்ட சாக போடுறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஹேண்டு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ கண்டிப்பாக 99% இது ஹீரோவோட ஹெவன் லெவல் டெக்னிக் தான். ஹீரோ கரெக்டான என்ட்ரி என்ட்ரி தான். ஸோ வந்த வேகத்துக்கு அவனை கொண்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஒரு மரண மாசான என்ட்ரி காத்துட்ருக்கு அடுத்த எபிசோடுக்கு. யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, யாரெல்லாம் வந்து அடுத்த ஃப்ரைடேக்கு வெயிட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு போங்க. மறக்காமல் வந்து அடுத்து ஷேலா ஸ்டாரா த்ரோன் ஆஃப் ஸ்டார்னு சொல்லிட்டு போங்க. ஓகே பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. பாய் கைஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.